எங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, நாங்கள் தான் பேசி ஆகணும். பிஜேபிக்காக பேசுவதற்கு இடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கின்றன, வருமான வரித்துறை இருக்கிறது, கருத்துருவாக்க தளத்தில் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வலிமையான பின்னணி இருக்கிறது. ராகுல் காந்திக்கு யாரும் இல்லை. பேசுவதில் உண்மை இருக்கணுமேங்கிறார் அவர். உண்மை இல்லைன்னா நீதிமன்றம் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கித்தான் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு தான் உத்தரவு போட்டிருக்குது. 65 லட்சம் பேருடைய பட்டியலை வெளியிடுங்க. வெளியிட மாட்டேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் எப்படி வெளியிட்டுச்சு? ஏன் வெளியிட மாட்டேன்னு சொல்லிச்சு முதல்ல? அப்புறம் எப்படி வெளியிட்டுச்சு? அப்போது இப்படி ஒரு பரப்புரை, இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தினுடைய ஆணை, அதற்கு பிறகுதான் அது நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம், அதான் தேர்தல் ஆணையமே வெளியிட்டுருச்சு, அதில் ஒளிமறைவே இல்லையா, வெளிப்படைத்தன்மையாக தானே இருக்குன்னு. ஆனால் இவ்வளவு பெரிய ப்ராசஸுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் வெளியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆதாரம் ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுப்போம். ரெண்டையும் தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது. ஏன் ஆதாரம் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆதாரம் ஏற்றுக்குங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கி அது நடக்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு பரப்புரை, ஒரு குற்றச்சாட்டு, நீதிமன்றத்தின் தலையீடு, அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் செய்யுது. நீங்கள் மேயர் தேர்தல், சண்டிகர் மேயர் தேர்தல், அதில் அந்த தேர்தல் அதிகாரி முறைகேடு செய்து விட்டார்னு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? பதிவு செய்யப்பட்ட கேமரா ஆவணங்கள் கைக்கு கிடைத்ததனால் தெரியும், அப்படி தானே? அதை தேர்தல் ஆணையமே சரி செய்திருந்தால் நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் அதிகாரி தானே தவறை செய்கிறார். அந்த தவறை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு திருத்தி இருந்தாலும் சரி, ஆனால் அதை கேமரா காட்சிகள் கைக்கு கிடச்சி அது பொதுவெளியில் சந்திச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் வழியாகத்தான் வெற்றி பெற்றது யார் என்பது அறிவிக்கப்பட்டது. அங்கே தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படலை. அப்போ